ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கோவில் அமைப்பில் வந்து இந்த 63 என்பது ஒரு கோவிலில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. சாமானியமாக இது ஒரு 700 கிலோமீட்டர் இது ஒரு வடமுடிச்சு இழுக்கணும்னா அதுக்கு கானாவுடைய 63 முழு வரலாறு தெரியாமல் இருக்கு. இது வந்து நம்ம கலாச்சாரத்தினுடைய பேரழிவின் சுவாமி வந்து எழுந்தருளை செஞ்சிருப்பார். இந்த சுவாமி எல்லாமே வந்து திருமேனிகள் ஒவ்வொன்றுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாமளே உருவாக்குனது. மந்திரம் சொல்லி சொல்லி தோராயமா ஒரு 28 நாள் பயணம், தோராயமா ஒரு 680 700 கிலோமீட்டர். சமண சமயத்தினால ஆட்கொள்ளப்பட்டு திரும்பி வந்து வயோதிகம் வந்த பிறகு திரும்பி வந்து சைவ சமயத்தை வந்து பறைசாற்றின மிகப்பெரிய மண்டவோடு போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்க அழகா இருந்தா எப்படி இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ சாமி வந்து சுந்தரா வெளியில வான். இது முக்கியமா என்னன்னாக்கா 3 பெண் அடியார் இருக்கும். முதல்ல சாமியை வந்து தலையில தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ இந்த தலையில ஏற்கனவே ஏகப்பட்ட குப்பை இருக்குது, இதுல போய் சாமியை வச்சு அகோரமான ஒரு உருவத்தை கொடுத்துரு. பல இதுகளை கடந்து போனதுக்காக அந்த உருவத்தை கேட்பாங்க. சுவாமி வந்து அதிகம் தாய் கால் பிடிக்க தந்தை தலை பிடிச்சு கழுத்து அறுத்து சமைச்சு. அவரு எத்தனாவது பிறவி? இது அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நாகம் வந்து பிரதானமா நாகம் அதிகமா இருக்கும். யோகத்துக்கு அடிப்படை மகாசிவராத்திரி ஒரு நாள் வந்து மக்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி சிவனை நோக்கி ஒரு மகா சிவராத்திரி கொண்டாட்டம் ஈசா யோகாவில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இந்த நேரத்துல நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மகா சிவராத்திரிக்காக பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த ரதம், அந்த தேரானது கிளம்பி இங்க வருது மகா சிவராத்திரிக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்படியான ரதங்கள் இங்க இருக்கு. குறிப்பாக 63 நாயன்மார்களை தாங்கி வரக்கூடிய ரதமும் இங்க இருக்கு. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். அந்த ரதம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரதம் அப்படின்றது இந்த 2 ரதங்களும் வந்து சென்னையிலேருந்து வரதா சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இது கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ரதமாக இருக்குது. தமிழகத்திலிருந்து மட்டும் ஒரு 6 மொத்தமாக 6 ரதங்கள், அதில் 5 ரதங்கள் தமிழகத்திலிருந்தும் அதே போல் ஒரு ரதம் அப்படின்றது கர்நாடக மாநிலத்திலிருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் பேசுகிறதா இருக்கும். பேசலாம். ஐயா வணக்கம், ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இந்த ரதங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். முதல்ல எங்களுக்கு இந்த அமைப்பை பற்றி அப்படி சொல்லுங்களேன். ஏன்னா பார்க்கும்போதே ஒரு கோவிலா தெய்வ கடாட்சமா இருக்கு, அதை பற்றி அப்படி சொல்லியா? இது இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறது 63 நாயன்மார்களுடைய அவங்களுக்கான பிரத்யேக தயார் பண்ணது. இது வந்து ஒரு ராஜகோபுரமா அமைப்பு இந்த இதுல இருக்கிறது. ஒரு கோவில் அமைப்புல வந்து இந்த 63 நாயன்மார் ஒரு கோவில்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உருவாக்கம் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் மாதிரி ஒரு அமைப்புல இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜகோபுரத்தை வந்து நாகா வந்து இந்த தாங்கி இருக்கிற மாதிரியும், பூதகணம் வந்து இதை தூக்கிட்டு போற மாதிரியும் ஒரு அமைப்புல இதை உருவாக்கப்பட்டிருக்கு. எதுக்காக பூதகணம் வச்சிருக்கோம்னாக்கா, இது சாமானியமா இது ஒரு 700 கிலோமீட்டர் இது ஒரு வடமுடிச்சு இழுக்கணும்னா அதுக்கு கானாவுடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. அதனாலதான் பூதகணத்தை அடிப்படையா வச்சு இந்த ஒரு இதுவை உருவாக்கி இருக்கோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இது அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் பொற்கூரையுடைய அமைப்புல நம்ம இந்த இதுவை உருவாக்கி இருக்கோம். அதாவது வெள்ளி சபை, சித்திர சபை அப்படின்னு எல்லாம் சேர்ந்தது. ஆமா, சபை வந்து மொத்தம் பஞ்ச சபை. நடராஜ பெருமானுடைய பஞ்ச தாண்டவத்தை வந்து பஞ்ச சபைன்னு சொல்லுவாங்க. அந்த தாண்டவத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு வந்து நம்மளுடைய பொற்சபையுடைய அமைப்புல வந்து இருக்கும். இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம 5 சபை நம்ம வச்சிருப்போம். இது வெள்ளி சபை, அது சித்திர சபை, இது சித்திர சபை இருக்கும். இந்த பக்கம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரத்ன சபை வந்து இது முதலாவது சபை, ரத்ன சபைன்னு சொல்லுவாங்க. இது திரு ஆலங்காடுடைய வரலாறை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரத்ன சபை. அப்படி வந்தோம்னா இந்த பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தாமிர சபையும் பொற்சபையும் வந்து இங்க இருக்கும். இந்த பஞ்ச சபை வந்து நமக்கு இங்க இது பண்றதுக்கு. இந்த பஞ்ச சபை கீழே சுவாமி வந்து எழுந்தருளை செஞ்சிருப்பார். இந்த சுவாமி எல்லாமே வந்து பஞ்சலோக திருமேனி. இது ஆகமத்து பிரகாரம் உருவாக்கப்பட்டது. பஞ்சலோகத்துல வந்து இது வந்து பஞ்சலோகத்துல வந்து திருமேனிகள் ஒவ்வொன்றுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நாமளே உருவாக்குனது. மூலியமா வச்சு மந்திரம் சொல்லி சொல்லி ஒரு திருமேனியா நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதுல குறிப்பா இந்த 4 பெருமக்களை பத்தி நம்ம சொல்லணும். பாத்தீங்கன்னா ஆமா, திருஞான சம்பந்தர்,
திருஞான சம்பந்த மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமியுடைய அம்பாளுடைய முளைப்பால் குடிச்சு வந்தவர். ஸோ 3 வயசுலேயே வந்து சுவாமி வந்து ஒரு பதிகம் பாடுறது, 3 வயசுல ஒரு குழந்தை பதிகம் பாடுறதுன்றது ரொம்ப அற்புதமானது. ஸோ இந்த மாதிரி வந்து பிறவியிலேயே ஞானத்தினால புரிஞ்ச அப்படின்றதால சுவாமியோட பேர் திருஞான சம்பந்தர். திரு நாவுக்கரசர், இவரு என்ன சொல்லுவாங்கன்னா நாவுக்கே அரசர்ன்ற மாதிரி. ஐயா வந்து சமண சமயத்தினால ஆட்கொள்ளப்பட்டு திரும்பி வந்து வயோதிகம் வந்த பிறகு திரும்பி வந்து சைவ சமயத்தை வந்து பறைசாற்றின மிகப்பெரிய தொண்டாளன் இவர். சாமியுடைய பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நித்திய உழவாரம். பெருமான் வந்து எந்த ஆலயத்துக்குள்ள போனாலும் 63 நாயன்மார்ல இந்த 4 பேர்ல முக்கியமான கருதப்படுற இந்த நாவுக்கரச பெருமான் எந்த ஆலயத்துக்குள்ள போனாலும் முதல்ல சுவாமி வந்து சாமியை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி ஆலயத்தை தூய்மை பண்ணிட்டு உழவாரம் செய்துட்டு தான் போய் சாமியை வணங்க போவார். அதனால இவர் உழவாரம் செய்யணுன்றதுக்காகவே சாமி வந்து சில இதுக்குள்ள உருவாக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அன்புனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. சுவாமி அடுத்து வந்து சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் வேற யாரும் கிடையாது, சுவாமியுடைய இன்னொரு பிம்பம் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு என்ன சொல்றது, சுவாமி வந்து உள்ள இருந்து சாமியை எல்லாரும் வந்து சிவபெருமானை வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு திருவோடு போட்டுக்கிட்டு மண்டவோடு போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்க அழகா இருந்தா எப்படி இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ சுவாமி வந்து சுந்தரா வெளியில வான்னு சொன்னதுக்கு அப்புறம் உள்ள இருந்து ஒரு அமைப்பா வெளியே வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். இது வந்து சுந்தரம்னா நம்மளே நிறைய சொல்லிப்போம், பெரிய சுந்தரம் நானே அப்படின்னு கேட்போம். சுந்தரம்னா அழகு, சுந்தரம்னா அழகு, சுந்தரமா அது மாதிரி சுந்தரம்னா அழகு. சுவாமி வந்து அவ்வளோ அழகான ஒரு மேனி. சுவாமியும் ரெண்டு இல்லை, சுவாமிக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வன்தொண்டர்னு சொல்லுவாங்க, அதாவது நண்பன், நெருங்கிய நண்பன். ஞானசம்பந்தர் வந்து குழந்தை, சிவபெருமானுடைய குழந்ை, தாயுடன் இருக்கும். இவர் வந்து நாவுக்கரச பெருமான் வந்து அப்பர்னு சொல்லுவாங்க. அப்போ இவருடைய அப்பாவோட ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி வயோதிகத்தினால அப்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு கருதப்படுறது மாணிக்க வாசக பெருமான். இவரை பற்றின சொல்லணுன்றது ஒன்றும் இல்லை, பெருமான் எழுதிய திருவாசகம் சொல்லுவாங்க, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி மணிவாசக பெருமான் வந்து அவருடைய திருவாசகம் வந்து பார்த்திங்கன்னா பல தேசங்களை கடந்து இன்றைக்கும் ஒரு திருவாசகம் ஒரு மனிதன் திருவாசகம் உணர்ந்து படித்தானாக்கா அவனுக்கு வந்து முக்தி நெறிக்கு வழி எளிமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பக்தியில் இந்த 4 பெருமக்கள் இருக்கிறாங்க. இவருக்கு எல்லாத்தையும் காட்டிலும் இவங்க எல்லாருக்கும் உலகத்துக்கு வெளிப்பாட்டு செலுத்தின சேக்கிழா பெருமான் இருக்கிறாரு. சேக்கிழா பெருமான் வந்து என்ன சொல்றது, சேக்கிழா பெருமான் தான் இந்த 63 நாயன்மார்களையும் 12 திருமுறைகளையும் ஒரு அங்கங்கே இருந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நமக்கு அருள் செய்த பெரும் தொண்டு. அதனால தான் வந்து சேக்கிழா பெருமானை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னாக்கா, சைவத்துக்கு மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்திற்கு மேல் தெய்வம் வேறில்லை என்னும்போது சைவத்தை விட உயர்வான ஒன்று இல்லை அப்படின்னு உலகத்துக்கு எடுத்து காட்டிய, அதாவது எல்லாமே வழங்கப்பட்டுச்சு, ஆனால் அதை ஒன்று சேர்த்து எடுத்து வழங்கின பெரும் தொண்டு வந்து சேக்கிழா பெருமான் செய்திருக்கிறார். அதனால சேக்கிழா பெருமானை நம்ம வந்து இதுவாக பண்ணுவோம். ஒவ்வொரு நாயனாரும் பார்த்தீங்கன்னா எளிமையான தொண்டு, ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சு வந்திருக்காங்க. திருநீலகண்ட நாயனார் எடுத்துட்டீங்கனாலே திருநீலகண்ட நக்கர் இருக்கா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இப்படி வந்து திருநீலகண்டர்லேயே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வரலாறு இருக்கும். இது முக்கியமாக என்னன்னாக்கா 3 பெண் அடியார் இருப்பாங்க. நம்ம இப்போ என்னன்னாக்கா நம்ம நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்து இப்போ நம்ம எல்லாரும் பேசிக்கிறாங்க பெண் அடிமை பற்றி, பெண் உரிமை பற்றி பேசிக்கிறாங்க. அந்த காலத்திலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாயன்மார்களே 3 பெண் நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது, எல்லாருமே முக்கியம் தான், அதில் ரொம்ப இதுவாக கருதப்படுறது காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரோட வரலாறு நமக்கு எல்லாரும் தெரியும். அதே மாதிரி மங்கையர்கரசி நாயனார். மங்கையர்கரசி நாயனார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னன் வந்து நெறி தவறி சமணத்தினால ரொம்ப நெறி தவறி போயிட்டு இருக்கும்போது திருஞான சம்பந்தரை அழைச்சி இந்த மண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக திருஞான சம்பந்தரை அழைச்சி மன்னனுக்கு ஒரு நெறி விட்டுறதுக்காக பாடுபட்டு அந்த சைவத்தை வளர்த்தாங்க. ஸோ மங்கையர்கரசி நாயனார். அதுக்கப்புறம் இசைஞானியார். எம்பெருமான் எப்பவுமே இசையுடைய இதில் இருப்பதுனால இசைஞானியார் இருக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனருடைய தாயார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 3 பெண் அடியார் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். என்ன காரைக்கால் அம்மையார் பற்றி பேசும்போது அந்த விகாரமான உருவம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டது அப்படின்றது எல்லாமே. ஆமா, அந்த இது என்னன்னா அம்மையார் கேட்பாங்க என்னன்னா, இவங்க சாமியோட இதனால ஆட்கொள்ளப்பட்டவங்க.
இளமையை சாமியை அம்மான்னு கூப்பிட்டதா சொல்லுவாங்க ஆமா இல்லையா? கைலாயத்தை வந்து ஆ. தலைகீழ கடந்து போகும்போது ம். அம்மா பார்வதி அம்மா சொல்லுவாங்க, என்ன இந்த மாதிரி இவ்வளவு ஒரு அன்புனால இப்படி வராங்களே அப்படின்னு. சாமி வந்து படுத்திருப்பாரு, கேட்கும்போது சாமி கண்ணுல இருந்து அப்படியே எழுந்து வரும், எழுந்து அப்படியே ஒரு இதுவா பார்ப்பாரு, என்ன அப்படின்னு கேட்கும்போது என் தாய் வரா அப்படின்னு சொல்லுவாரு. ம். ஸோ அதனால தான் வந்து சொல்லுவாங்க, அம்மையப்பரையே அம்மையே என்றழைத்த ஆரூராலேயே போற்றி போற்றின்னு சொல்லுவாங்க. காரைக்காலை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, அம்மையப்பனே, நம்மளுடைய பிரதானமாக நினைக்க பண்றேன், அம்மையப்பனே அம்மையே என்று அழைத்த ஆரூரால். ம். அவ போயிட்டு சுவாமி கிட்ட வேண்டும் போது கேட்பா, ஐயா எனக்கு பிறவி வேண்டாம், மீண்டும் ஒரு பிறவி இருக்குதுன்றா அந்த பிறவியில் உன்னை மறவாத நிலைகளை கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டி சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைப்பாங்க. இந்த ஒரு தோற்றத்தினால அவங்க ரொம்ப சிரமப்படுறதுனால பேய் உருவம் கேட்பாங்க. எனக்கு இந்த ஒரு உடல் வச்சு நான் பலவிதமான செயல்கள் செய்ய தேவை இருக்குது, அதனால இந்த இது வந்து எனக்கு ஒரு அகோரமான ஒரு உருவத்தை கொடுத்துரு. அப்போ வந்து ஏன்னா பெண் இல்லையா, அதனால இது பல இதுகளை கடந்து போகணுன்றதுக்காக அந்த உருவத்தை கேட்பாங்க. சுவாமி வந்து அதையும் அப்படியே வழங்குவார். சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த பின்னணியும் கேட்கும் போது மெய்சில் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய வழியும் இருக்கு. அதே மாதிரி சிறுதொண்ட நாயனார்னு இருக்காரு. சிறுதொண்ட நாயனாருடைய வரலாறா கேட்டீங்கன்னா கற்பனைக்கு எட்டாத நிலையில இருக்கும். சும்மா எளிமையா சொல்லணும்னா, சாமி வந்து சிறுதொண்ட நாயனார் வந்து இல்லை யார் என்ன கேட்டாலும் எந்த அடியார் வந்தாலும் அடியாருக்கு உணவு பாலிச்சிட்டு தான் அவங்க உணவே எடுத்துப்பாங்க. குடும்பமே அப்படிதான். ஸோ எல்லாருக்குமே அந்த உணவு கொடுக்கணுன்றது பிரதானமாக வச்சிருந்து இருக்கிற சுவாமி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ சுவாமி வந்து எல்லாரையும் ஒரு சோதனைக்கு ஆளாக்குவார். அந்த மாதிரி ஒரு சோதனைக்கு ஆளாக்கும் போது சாமி வந்து ஒரு அகோரியா வந்து கேட்பார். சுவாமியோட வரலாறு ரொம்ப பெருசு, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அவர் வந்து கேட்பார் எப்படி கேட்பாருன்னா, எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப பசியில் இருக்கேன், எனக்கு உணவு கொடுக்கணும்னால முடியுமான்னு கேட்பாரு. சாமி வந்து சொல்லுவார், ஐயா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துட்றேன், என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் கொடுத்துறேன். இல்லைண்ணே கேட்டதுக்கு அப்புறம் நீ மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு இதுவாகும்னு சொல்லுவாங்க. அப்போ சாமி சொல்லுவார், நீ என்ன கேட்டாலும் கொடுத்துறேன், என்ன கேட்டாலும் கொடுத்துறேன், கண்டிப்பா கொடுப்பியான்னு. ஏன்னா அகோர நிலையில் வந்திருக்காரு, கண்டிப்பா கொடுப்பியான்னு கேட்பாரு. கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லும் போது சாமி வைக்கிற விண்ணப்பத்தை கேட்கும் போது நெஞ்சே பதறும். என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வந்து இளம் பிள்ளை வேணும், அந்த பிள்ளை தலைச்சம் பிள்ளையா இருக்கணும், அந்த பிள்ளையில ஒரு சின்ன வடு கூட இருக்கக்கூடாது, ஏற்கனவே அடிப்பட்ட ஒரு வடு கூட இருக்கக்கூடாது. அந்த குழந்தை வந்து அந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வடு இல்லாத அந்த குழந்தைய தாய் கால் பிடிக்க தந்தை தலை பிடிச்சு கழுத்து அறுத்து சமைச்சு கொடுக்கணும்னு கேட்பார். திருச்சொண்ட நாயர் இப்ப இந்த கேள்வியை இப்ப இருக்க சாமானிய மனிதர்கள் யாரோ ஒருத்தர் கேட்டா எந்த நிலையில இருக்கும். ஆனா சிறுதொண்ட நாயனார் வந்து சுவாமி கிட்ட சாட்சாங்கமா வந்து கேட்பாரு, ஐயா என்கிட்ட இல்லாதது ஒண்ணு கேட்டுருவியோன்னு நான் பயந்துட்டேன், சந்தோஷப்படுவேன், என்கிட்ட இருக்கிறத கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. இதுல அற்புதமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கேட்ட உடனே அந்த ஒரு தாய் எப்படி இருக்கணும், நெஞ்சு பதறோம் இல்லையா, ஆனா அந்த தாய் ஆனந்தமா சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, நம்ம தொண்டுக்கு ஐயனுடைய தொண்டுக்கு ஒரு குறையும் வரல. அப்போ சிவ தொண்டுன்றது எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்திருக்கு பாருங்க. தொண்டுக்கு ஒரு குறையும் வரல, தன் மகனை வெற்றமே என்ற உணர்வு இல்லை, தொண்டுக்கு எந்த குறையும் வரலையேன்ற ஒரு உணர்வோடு சுவாமி அவங்களே சமைச்சு பரிமாற செய்வாங்க. மீண்டும் சாமி வந்து குழந்தைய திரும்ப வர செய்வாரு. இதெல்லாம் பெரிய வரலாறு நிறைய கேட்க ஒவ்வொரு கதைகளும் எனக்கு நிறைவா எனக்கு இந்த ரதத்தை பத்தி மட்டும் சொல்லுங்க. இந்த ரதத்துல அமைப்பை பத்தி நீங்க சொன்னீங்க, அந்த சர்ப்பம் இருக்கும் அது எல்லாமே. குறிப்பா இதுல அமர்ந்திருக்கிறவர் அவரை பத்தி எனக்கு சொல்லுங்க. இவர் வந்து சத்குரு பரபிரம்மா. இவருடைய பாத்தீங்கன்னாக்கா நெரூர், திருச்சியில, நெரூர்ல, பழனில சத்குரு பரபிரம்மா. இதுக்கு முற்பிறவி சத்குரு ஸ்ரீ பிரம்மா. அதாவது இப்ப இருக்கிற சத்குருவுடைய முற்பிறவி. இவங்க எல்லாருமே பிரதானமா வந்து தியானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணுன்றதுக்காகவே ஒவ்வொரு காலகட்டத்துல வந்தவங்க. அப்ப சத்குரு இப்ப இருக்கிறாரு இல்லையா, அவரு எத்தனாவது பிறவி இப்போ? இது அவருடைய 4வது பிறவி. 4வது. இதுக்கு முன்னாடி 3 பிறவி இருந்திருக்கு. அதுக்கு இதுக்கு இப்ப சத்குருக்கு முந்தைய பிறவி. ஆமா, சத்குரு பரபிரம்மா. இப்ப அதுக்கு முன்னாடியும் பிறவிகள் பிரம்மா இருக்கிறாரு. சரி, அந்த மாதிரி வந்து 3 பிறவிகள். அதான் சொல்லுவாங்க, 3 இந்த தியானலிங்கம் பிரதிஷ்டை பண்றதுக்காக 3 பிறவிகள் எடுத்து படாத துன்பம் அனுபவிச்சு. இப்ப இந்த தியானலிங்கம் பிரதிஷ்டை பண்றதுக்காக ஏற்கனவே இப்ப எடுக்கப்பட்ட பிறவிகள் எடுத்து அதனுடைய பல பிறவிகள் எடுத்ததுடைய இதுதான் இந்த அமைப்பு. ஸோ இவருடைய நம்ம வந்து குருநாதராக வச்சு இந்த ரதத்தில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இவருடைய நிலை வந்து நிர்கவியா இருப்பார். இவர் ஆடை இல்லாத நிலையில இவர் இருப்பார்.
ஒரு இவருடைய ஒரு இன்டென்ஸு, இவருடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டோம்னா இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பல பல அதிசயங்களை வந்து நிகழ்வு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ருத்ரமாவே எப்பவுமே ஒரு ருத்ரமாவே ஒரு இதுவாகவே இருப்பார். அந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஒரு குருநாதர் இவர், முற்பிறவியுடையவர். அவருடைய அவருடைய நன்றி தெரிவிக்கிற விதமாக, இந்த ஒரு ஞானத்தை வழங்கின விதமாக அவருடைய திருமேனியை மஞ்சளோகத்தில் ரெடி பண்ணி இந்த தேரில் பிரதானமாக வச்சுருக்கோம். அடிப்படையாக வந்து இந்த தேருடைய அமைப்பு வந்து ஒரு யோக நிலைக்கான அமைப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி யோக நிலைக்கான அமைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகம் வந்து பிரதானமாக நாகம் அதிகமாக இருக்கும். யோகத்துக்கு அடிப்படையே நாகம். ஸோ நாகம் வந்து அடிப்படையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கணக்கு எடுத்திங்கன்னா தோராயமாக ஒரு 33 நாகங்கள் இருக்கும். எல்லா அமைப்புகளும் நாகங்கள் இருக்கும். நாகங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சப்த ரிஷி இருப்பாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து யோகத்தை வழங்கினவங்க சப்த ரிஷி இருக்காங்க. ஸோ அவங்க இந்த 7 இடத்துல சப்த ரிஷி இருக்கிறாங்க. இதோடைய பில்லரும் பார்த்தீங்கன்னாக்கா கானாஸ் வந்து இந்த பில்லரை தூக்கி நடந்துக்கு இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது ரொம்ப நிற்கிறாங்க. ஆமாம், இதோட முக்கியமாக இது வந்து சத்குருடைய பொற்பாதம். அவருடைய பாதம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண அந்த பாதம் வச்சு இந்த தேரை வந்து வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கிறோம். ஐயா, ரொம்ப நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி சத்குருவுக்கு இதுக்கு முந்தையே 3 பிறவிகள் இருந்தது, இப்போ இருக்கிறது 4வது பிறவின்னு. இப்போ இதுக்கு அடுத்தும் பிறவி உண்டா? அதை பத்தி சத்குரு சொன்னது இல்லை. இதை பத்தி அவருக்கு அடுத்த இது இல்லைன்றது வந்து இதுதான் நிறைவான வந்த நோக்கம் நிறைவேறுச்சுன்றது தான். அந்த நோக்கம்ன்றது தியானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணுன்றது தான். அதனால அவருடைய இன்னொரு பிறவி கிடையாதுன்றது வந்து அவர் பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பிறவி இல்லை, அவருடைய நோக்கம் வந்து தியானலிங்கம் பிரதிஷ்டை பண்றது தான். அது முடிஞ்ச உடனே கூட அவர் கிளம்பியிருக்கலாம். ஆனாலும் அவருடைய ஒரு பெரிய கருணையாளனா இருக்கிறதுனால திரும்பி மக்களை பார்த்துட்டு இவங்களுக்கு எதுவும் இன்னும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லிங்க பைரவி இந்த மாதிரி மற்ற எல்லாமே அதோடைய சக்திகள் எல்லாமே மனிதனுடைய பயன்பாட்டுக்காக சூரிய கொண்டு சந்திர கொண்டு இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை உருவாக்கி மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தியானலிங்கம் முடித்த உடனே அவருடைய வந்ததுக்கான நோக்கம் முடிஞ்சிச்சு, கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணாங்க. அவருடைய கருணையினால் திரும்பி பார்த்ததில் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு இவங்களுக்குலாம் வேறு ஏதோ ஒன்று கொடுத்தா ஏதோ பிழைச்சிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி லிங்க பைரவி மற்ற எல்லா துணையான சில அமைப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அவருடைய கருணை. 2013 வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே பாத யாத்திரையாக வந்தோம். ஸோ அப்போ ரதம் கிடையாது, 63 அயன்மர்கள் கிடையாது, வெறும் பாத யாத்திரையாக வந்து எதுக்காக இந்த பாத யாத்திரை ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, இந்த மகா சிவராத்திரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு கோலாகலமாக ஒரு மகா சிவராத்திரி விழா நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி மகா சிவராத்திரி ஒரு நாள் வந்து மக்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி சிவனை நோக்கி ஒரு யாத்திரை நடத்தணும். ஸோ பழனிக்கு யாத்திரா இருக்குது, பெருமாளுக்கு பாத யாத்திரா இருக்குது. ஸோ அது மாதிரி சிவனுக்கு ஒரு யாத்திரை நடத்தணும். அதுவும் இல்லாமல் இந்த சிவ யாத்திரா வந்து எதை நோக்கி போகணுன்னா, மகா சிவராத்திரி மாதிரி ஒரு மகத்தான நாளில் மக்களுக்கு இதோடைய மகத்துவத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது 2013. இது மக்களுக்கு எப்படி சிவராத்திரியை சொல்றதுக்காகவே இந்த யாத்திரா முதல்ல உருவாக்கப்பட்டது. 2013 முதல் யாத்திரை. அது வந்து ஒரு பாத யாத்திரையா உருவாக்கும். ரத யாத்திரையா எப்ப மாறுச்சு? இது 2017 வந்து பாத்தீங்கன்னா 2017 சிவராத்திரி அப்போ இந்த இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, ஆதியோகி சிவபெருமான் வந்து ஒரு 112 அடி உயரத்துல ஒரு சிவன் சிலை இருப்பாங்க. இது நிறுவப்பட்ட அந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு திறப்பு விழாக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திறப்பு விழா மகா சிவராத்திரி மாதிரி ஒரு நாளில் திறக்க இருக்கிறதுனால, சிவராத்திரி மாதிரி நாளையும் இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவனையோட திறப்பு விழாவை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதுக்கு முதல்ல சாமியை வந்து தலையில் தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் உள்ளுக்குள்ளே தோணுச்சு, ஸோ இந்த தலையில் ஏற்கனவே ஏகப்பட்ட குப்பை இருக்குது, இதில் போய் சாமியை வச்சு நல்லா இருக்காது, சாமியை வந்து ஒரு அழகான ஒரு பல்லாக்கில் வச்சு தூக்கலாமா அப்படின்னு யோசித்தோம். பல்லாக்கு தூக்குனா அது 4 பேர் தான் தூக்க முடியும், இது ஒரு ஊரே சேர்ந்து கொண்டு போகணும், ஒரு கொண்டாட்டமாக இது கொண்டு போகணும். ஏன்னா சாமி இவ்வளோ பெரிய சாமி வராரு, இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து அருள் பாலிக்கிற விதமாக இந்த மாதிரி தென்கைலாயம் போற்றப்படுற வெள்ளிங்கிரமலை அடிவாரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சாமி வராரு. இது சும்மா ஏதோ ஒரு இதுவாக சொல்லக்கூடாது, இது ஒரு ரொம்ப அவருடைய பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு தேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேர் ஆக்கிடலாம். ஆமாம். இந்த தேர் நான் கேள்விப்படும் போது இந்த ரதம் அப்படின்றது
தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வருது அப்படின்னு, எங்கிருந்து எவ்வளவு ரதங்கள் இது வரைக்கும் வருது இந்த வருஷம் மட்டும் சொல்லுங்க. இதுவரையிலும் பாத்தீங்கன்னா 6 ரதம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 6 ரதம், சிவனுடைய ரதமா 6 ரதம் எங்க எங்க இருந்து வருது? இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 5 இடத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. அது தாண்டி கர்நாடகால இருந்து ஒரு ரதம் வந்துட்டு இருக்குது. கர்நாடகாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை மைசூர்லேருந்து கர்நாடகா வழியாக வந்து கர்நாடகாவிலேருந்து இங்கே எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு நீண்ட தூரம் ஒரு பயணமாக இது ஒரு பெரிய இதுவாக ஏற்பாடு பண்ணி. அது வந்து எவ்வளோ தொலைவில் இருந்து வராங்கன்னு தெரியுமா? எவ்வளவு நாள் பயணமாக இருந்தது கர்நாடகாவில இருந்து? இது பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 28 நாள் பயணம். ஸோ தோராயமாக ஒரு 680 700 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்காங்க. நான் பட்டுக்கோட்டைக்கு கேட்டேன், அங்கிருந்து வர்ற ரதம் வந்து ஒரு 15 நாள் பயணப்படுறாங்க. இவங்க கர்நாடகால இருந்து 28 நாள், கர்நாடகால இருந்து 35 நாள் வந்திருக்காங்க. 35 ஒரு மாசத்துக்கு மேல முன்னாடியே தொடங்கிடுறாங்க. ஏன்னா அவங்க மைசூர்லேருந்து வர்றதுனால ஒரு 35 நாள் பயணமாக ஒவ்வொரு இதுவாக கடந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் இப்போ கர்நாடகா, தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர், வேற எந்தெந்த பகுதிகளில் இருந்து வர்றாங்க? சென்னையிலேருந்து வராங்க. சென்னை பிரதானமாக சென்னையிலேருந்து வராங்க. சென்னை, அப்புறம் திருச்சி, நாகர்கோவில், பொள்ளாச்சி, அப்புறம் வந்து திருப்பூர்ல இருந்து வராங்க. ஓகே, இப்போ இந்த 63 நாயன்மார்கள் அப்படின்றது எங்கிருந்து? இது சென்னையில இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரி. இப்போ எப்படி இருக்குன்னாக்கா, இந்த கலாச்சாரத்தில் 63 நாயன்மார்கள் பண்றதுக்கான அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்கள் எத்தனை பேரும் கேட்டா 63 பேர் சொல்லுவோம். இது எதுக்கு எப்படி தெரியும் கேட்டா, புக்ல படிச்சிருக்கிறோம். 63 நாயன்மார்கள் 63 எல்லாரும் சொல்லதை வச்சு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவங்களோட பேர் தெரியுமான்னு கேட்டா தெரியாது, அவங்க வரலாறு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அப்படி மீறி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டமணி அணிஞ்ச அடியார்களுக்கும் சரி, நெத்தியில் நீர் வச்ச அடியார்களுக்குமே பல பேருக்கு வந்து 63 நாயன்மாரோட முழு வரலாறு தெரியாமல் இருக்குது. இது வந்து நம்ம கலாச்சாரத்துடைய பேரழிவின் விளிம்பு. நம்ம கலாச்சாரத்துடைய பேரழிவின் விளிம்பு. ஏன்னா இந்த சைவம் வந்து இன்னைக்கு சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாம் சைவ நெறியில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த சைவ நெறியில் இருக்கிறதுக்கு இவங்க தான் பிரதானம். இவங்க இல்லைன்னா நமக்கு இதை எப்படி வழிபாடு பண்ணணுன்ற வழிபாடு முறையே தெரியாமல் போயிருக்கும். பெரிய புராணம்ன்ற ஒரு மகத்தான நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு அடியார்கள், இந்த மாதிரி இருக்கிற ஒரு 63 நாயன்மார்களுடைய அருளால் இவங்க கிடைச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் இல்லாமல் என்னென்னா, பல கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 63 நாயன்மார்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க, திரைக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம போனாக்கா ஏதோ ஒரு பார்த்துக்க முடியும், ஒரு கோவிலில் போனால் இப்படியே பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க வழிபாடு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லாமல் நிலையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் கிராமமாக ஊராக மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சுவாமியுடைய திருநாமத்தை வச்சு வலிக்க சொல்லணும். அவங்களுடைய வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இவங்களோட வரலாறுன்றது என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு தான் இந்த வரலாறு. நம்ம முன்னோர்கள் பற்றி நம்ம தெரியாமல் இருக்கிற இந்த ஒரு அவல நிலை வந்து போகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு யாத்திரையை ஏற்பாடு பண்ணி. ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா அது பயனுள்ளதா இருக்கும் நம்பர். நன்றி. கண்டிப்பாக. திருச்சிற்றம்பலம். நமசிவாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.